இன்றைக்கி புளியோதரை மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். கடலப்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். வர கொத்தமல்லி 100 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு 1½ ஸ்பூன், மிளகு ஒரு 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நிலக்கடலை ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம வறுக்கணும். பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். வரமிளகாய் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். கல்லுப்பு ஒரு 75 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து கொட்டிட்டு, பெருங்காயம் ஒரு 10 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி பொரிய விட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக இதயம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. புளியை அந்த நார் குப்பை இதெல்லாம் இல்லாமல் எடுத்து ஒரு 1/2 கிலோ புளி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். புளி நீங்கள் விசையை வச்சு வறுக்கும்போது தீஞ்ச மாதிரி ஆயிரும், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கும். எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாங்க. இது நம்ம தனியாக தாளிப்பு கொட்டுறோம் பொடிக்கு. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம நிலக்கடலை இருக்குது இல்லைங்க, அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 வரமிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்குது இல்லைங்க, அதையும் தண்ணி இல்லாமல் உணர வச்சு அதையும் நம்ம சும்மா வடை சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆற வச்சதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த தாளிப்பை அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிப்பு எதுவுமே போட தேவையில்லை, தேவைன்னா மட்டும் நீங்கள் தாளிச்சுக்கலாம். நீங்கள் பேச்சுலராக இருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தாளிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் நம்ம இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். சூடாக சாதம் வடிச்சிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை நான் தாளிப்பு போட்டு சாப்பிட்லான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு நம்மளோட இன்ஸ்டன்ட் பொடி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துட்டு சாதம் வடித்த சாதத்தை ஆற வச்சுட்டு அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து பெரட்டினீங்கன்னா அருமையான புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.